வணக்கம், இது உங்கள் கற்றல் எளிது. இன்றைக்கி இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட் எப்படி நம்ம சொல்லித்தரலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மல்டிப்ளிகேஷன் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு அடிஷன் கான்ஃபிடெண்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். யூஸ்வலாகவே மேக்ஸில் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வைஸ் எப்போயுமே குழந்தைங்க கிளியராக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த மெமரைசேஷன் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மல்டிப்ளிகேஷன் நீங்கள் டேபிள்ஸ் எடுத்துக்கிட்டால் கூட அவங்களுக்கு அந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டு புரியணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த டேபிள்ஸை நீங்கள் மெமரைஸ் பண்ண வைக்கணும். ஏன்னா இப்போ ஈஸியாக குழந்தைங்க நீங்கள் டேபிள்ஸ் கொடுத்தீங்கன்னா 1 × 2 2 × 2 3 × 2 அந்த மாதிரி மெமரைஸ் பண்ணிடுவாங்க, ஆன்சர்ஸும் ஈஸியாக சொல்லிடுவாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு கான்செப்டே புரியல அப்படின்னா பின்னாடி அவங்களுக்கு அதை அப்ளை பண்ணி இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் கொடுத்தாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளமில் அந்த மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட் அப்ளை பண்ணி ஆன்சர் டிரைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்போயுமே கான்செப்ட் வைஸ் கரெக்டாக ஃபஸ்ட்டு கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்களா அப்படின்றத நீங்கள் பார்த்துருங்க. கான்செப்ட் வைஸ் கிளியராக ஆகிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டேபிள்ஸாக எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அதுக்கப்புறமா அவங்க ஈஸியாக நீங்கள் என்ன கேட்டாலுமே ஈஸியாக டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஏன்னா மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டேபிள்ஸ் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். அதோட ஆன்சர்ஸ் டக்கு டக்குன்னு அவங்களுக்கு சொல்கிறதுக்கு வரணும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அவங்க யோசித்து இது பண்ண முடியாது. பின்னாடி நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மேக்ஸ் ஃபேக்ட்ஸ் கிளியராக இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக அவங்களால சால்வ் பண்ண முடியும். அதனால் இனிஷியலாக நீங்கள் கான்செப்ட் கண்டிப்பாக நீங்கள் சொல்லித்தரணும். கான்செப்ட் புரியாமல் மெமரைஸ் பண்ண வைக்காதீங்க டேபிள்ஸை. மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட் சொல்லித்தரதுக்கு முன்னாடி நம்ம ரிப்பிட்டேட்டிவ் அடிஷன் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு நம்ம காமிக்க போகிறோம். நான் இங்கே பட்டன்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டன்ஸ் இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் சன்னா இல்லைன்னா காயின்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் சொல்லித்தரலாம். ஃபர்ஸ்ட் நான் 2 2 எடுத்திருக்கேன். இங்கே இதை பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 குரூப் வச்சுருக்கேன். ஒவ்வொரு குரூப்லேயும் 2 2 பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை எப்படி அடிஷனில் நம்ம எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை பட்டன்ஸ் இருக்குது? 2. நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு இங்கே எழுதி காட்டலாம். 2 ப்ளஸ் இங்கேயும் 2 இருக்குது அண்ட் ப்ளஸ் 2. 2 + 2 + 2 ஒரே நம்பரை ரிப்பிட்டேட்டிவாக நம்ம ஆட் பண்ணுறது, அதுதான் இட்ஸ் கால்ட் ரிப்பிட்டேட்டிவ் அடிஷன் அப்படின்றத நம்ம இங்கே சொல்ல போகிறோம். இதே மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் 2 வாட்டி நீங்கள் மாடல் பண்ணுங்கள். சொல்லி கொடுத்தோன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் நீங்கள் வச்சு அவங்கள ரிப்பிட்டேட்டிவ் அடிஷன் எழுத சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதுலேயே 3 3 வச்சுருக்கேன். இப்போ டோட்டலாக 3 குரூப்ஸ் இருக்குது அண்ட் ஒவ்வொரு குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா 3 பட்டன்ஸ் இருக்குது. இதை எப்படி அவங்க அடிஷனில் எழுத போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க இப்போ 3 + 3 + 3 அப்படின்றத அவங்க எழுதுவாங்க. அண்ட் நிறைய நீங்கள் காம்பினேஷன்ஸ் வைக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதை எடுத்துட்டேன். இப்போ டோட்டலாக எத்தனை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 + 3 இதை அவங்க எழுதணும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் நீங்கள் கொடுங்க. ஸோ தட் அந்த கான்செப்டில் அவங்களுக்கு கிளியராக இருக்கும். ஒன்ஸ் இந்த ரிப்பிட்டேட்டிவ் அடிஷன் கான்செப்ட் அவங்க கிளியராக கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம மல்டிப்ளிகேஷன் நம்ம போகலாம். இப்போது இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 3 + 3. இப்போ இங்கே 3 + 3 எடுத்துருக்கோம். இதையே நம்ம வேறு இன்னொரு வே ஆஃப் ரெப்ரசன்டிங் எப்படி நம்ம பண்ண போகிறோம், மல்டிப்ளிகேஷனில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை குரூப் இருக்குது? 1 2 குரூப்ஸ் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு குரூப்லேயும் எத்தனை பட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பில் 1 2 3 அவங்கள கவுண்ட் பண்ண சொல்லிவிட்டு ஸோ ஒவ்வொரு குரூப்லேயும் 3 பட்டன்ஸ் இருக்குது. ஸோ 2 × 3 2 groups of 3 பட்டன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே சொல்லலாம். அண்ட் இதையும் நீங்கள் 1 or 2 டைம்ஸ் நீங்கள் மாடல் பண்ணுங்கள், சொல்லிக் கொடுங்க. சொல்லி கொடுத்தோன்னே நீங்கள் நிறைய காம்பினேஷன்ஸில் நீங்கள் பட்டன்ஸ் வச்சுட்டு அவங்கள அடிஷனும் எழுத சொல்லுங்கள். அதுக்கு ஈக்குவலண்ட்டான மல்டிப்ளிகேஷன் சென்டென்ஸையும் நீங்கள் எழுத சொல்லுங்கள். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். நான் இங்கே 4 குரூப்ஸ் வச்சுருக்கேன். இப்போது இந்த காம்பினேஷன்ஸ்க்கு அவங்கள அடிஷன் சென்டென்ஸும் எழுத சொல்லுங்கள், மல்டிப்ளிகேஷன் சென்டென்ஸும் எழுத சொல்லுங்கள். இப்போது அடிஷன் எப்படி எழுத போகிறோம்? 2 + 2 + 2 + 2 நம்ம 4 டைம்ஸ் 2 ஆட் பண்ணுறோம்.
ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டான மல்டிப்ளிகேஷன் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்றத அவங்க கேட்டிங்கன்னா அவங்க இது மாதிரி எழுதணும். ஸோ எத்தனை குரூப் இருக்குது? 1 2 3 4 குரூப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு குரூப்லேயும் எத்தனை பட்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பட்டன்ஸ் இருக்குது. இதுக்கு ஈக்குவலண்ட் இது அடிஷன் சென்டென்ஸ் அண்ட் இது மல்டிப்ளிகேஷன் சென்டென்ஸ். ஸோ இது மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் கொடுத்து ப்ராக்டிஸ் கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறமா இப்போ டோட்டல் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? இதுக்கே இப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம எவ்வளோ பட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்போம்? ஆட் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8. இப்போது 2 + 2 + 2 + 2 = 8. ஸோ இதே தான் மல்டிப்ளிகேஷன். ஸோ 4 × 2 = அவங்க இதையே தான் கவுண்ட் பண்ண போகிறாங்க. எல்லாமே கவுண்ட் பண்ணனா 8 பட்டன்ஸ் இருக்குது டோட்டலாக. இப்போ இந்த அடிஷன் கான்செப்ட் மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட் நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொரு டேபிளாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ டேபிள்ஸ் 2 விதமாக வந்து ஸ்கூலில் சொல்லித்தராங்க. சில ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 டேபிள்ஸை 1 × 2 = 2, 2 × 2 = 4, 3 × 2 = 6. இந்த மெத்தட்லேயும் சொல்லித்தராங்க. அண்ட் சில ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ் எப்படி எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × 1 = 2, 2 × 2 = 4, 2 × 3 = 6. ரெண்டு மெத்தடும் டிபெண்ட்ஸ். ஒவ்வொரு ஸ்கூலில் ஒவ்வொரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் இந்த செகண்ட் மெத்தட் நிறைய ஸ்கூல்ஸில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா மெமரைஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 2 × 1 2, 2 × 2 = 4, 2 × 3 = 6 இது மாதிரி தான் சொல்லி தராங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்கூலில் எந்த மெத்தட் சொல்லி தராங்களோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்லித்தரலாம். சேம் கான்செப்ட் தான். இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இதே தான் 1 × 2 அப்படின்னா 1 குரூப் ஆஃப் 2. இப்போது 1 குரூப் 2 பட்டன்ஸ் இருக்குது. ஸோ 1 × 2 = 2. இப்போது நெக்ஸ்ட்டு 2 × 2ன்னு எடுத்திங்கன்னா 2 குரூப்ஸ் ஆஃப் 2, 2 குரூப் ஆஃப் இருக்குது. ஒவ்வொரு குரூப்லேயும் 2 2 பட்டன்ஸ் இருக்குது. 1 2 3 4 அவங்க கவுண்ட் பண்ணி இங்கே நம்பர் எழுத போகிறாங்க. ஸோ ரெண்டுமே கான்செப்ட் வைஸ் சேம் தான். நீங்கள் டேபிள்ஸை எந்த மெத்தடில் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் உங்கள் ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செகண்ட் மெத்தடை எப்படி அவங்க எடுத்து சொல்லித்தரலாம், எப்படி அவங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒன்ஸ் குழந்தைங்களுக்கு கான்செப்ட் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து ஒவ்வொரு டேபிளாக எடுத்து ஒர்க் பண்ணும்போது அவங்களே ஒர்க் பண்ணலாம். உங்களோட ஹெல்ப் தேவைப்படாது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு போர்டு யூஸ் பண்ணலாம். இது மாண்டசரியில் இந்த மல்டிப்ளிகேஷன் போர்டு யூஸ் பண்ணுவாங்க. இப்போது 1 டேபிள் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டேபிளாக எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 டேபிள் அப்படின்னா இங்கே நம்பர் 1 இதுதான் நம்ம 1. இப்போ நம்ம 1 டேபிள் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றது. இப்போது 1 × 1 இது மாதிரி நீங்கள் ஷீட்ஸ் கொடுத்துடலாம். இப்போ 1 × 1 × 1 1 வந்து 1 டைம்ஸ் வைக்கணும். இப்போது சென்னா எடுத்துகிட்டு இங்கே வைக்க போகிறோம். ஸோ ஆன்சர் இவங்க இங்கே ரெக்கார்ட் பண்ணலாம் இந்த ஷீட்டில் 1. இப்போது நெக்ஸ்ட்டு 1 × 2 இப்போ 1 இருக்குது. இப்போது அதே 2 வைக்க போகிறோம். இப்போ டோட்டலாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 2 தான் ஆன்சர். 1 டேபிள்ஸ் முடிச்சோன்னா நீங்கள் 2 டேபிள்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 3 டேபிள்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 3 டேபிள்ஸ் இங்கே ஒர்க் பண்ண போகிறாங்க. இப்போ நம்பர் 3 நீங்கள் இங்கே எழுதிடலாம். நீங்கள் இங்கே பென்சில்லையே கூட நீங்கள் எழுதலாம். இல்லை இது மாதிரி கார்டு நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே கூட வச்சுக்கலாம். ஓகே, நான் இங்கே 3 எழுதுகிறேன். இப்போ 3 டேபிள்ஸ் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போது 3 × 3 × 1 அப்படின்றது 3 1 டைம்ஸ் வைக்கிறோம். நம்ம எத்தனை வாட்டி 3 வைக்கிறோம் அப்படின்றது தான் இங்கே. ஓகே, ஸோ டோட்டலாக இங்கே எவ்வளோ இருக்குது? 1 2 3 இங்கே 3. இப்போ 3 நம்ம 2 டைம்ஸ் வைக்கிறோம். இப்போ 3 எத்தனை வாட்டி அவங்க வைக்கிறாங்க? 2 டைம்ஸ் அவங்க வைக்கணும். 3 3யா இது ஒரு டைம் 3 வைக்கிறாங்க. அண்ட் செகண்ட் டைம் எத்தனை அந்த சென்னா இருக்குது? 3 இருக்குது. ஸோ
இப்போ இது 1 டைம், இது 2 டைம்ஸ் அவங்க 3 வச்சுருக்காங்க. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட்டு 3 டைம்ஸ் 3. இப்போ 3 எத்தனை வாட்டி நம்ம 3 வைக்கணும்? 3 டைம்ஸ் வைக்கணும். இப்போ டோட்டலாக 1 2 3 4 5 6 7 8 9. இந்த மெத்தட்லேயே அவங்க எல்லா டேபிள்ஸுமே ஒர்க் பண்ணலாம். இது ஜஸ்ட் அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இனிஷியல் பீரியடில் அவங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வச்சு சொல்லித்தர போகிறோம். கான்செப்ட்ஸ் நல்லா புரிஞ்சோன்னா என்னென்ன ஒர்க் ஷீட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இந்த மாதிரி பிக்சர்ஸ் கொடுத்துருக்கு, அவங்க ரிப்பிட்டேட்டிவ் அடிஷன் எழுதுகிற மாதிரி அண்ட் மல்டிப்ளிகேஷன் சென்டென்ஸ் எழுதுகிற மாதிரி பண்ணலாம். அவங்க கவுண்ட் பண்ணி ரெண்டுமே அவங்க எழுதணும். இங்கேயும் அதே தான், அடிஷன் சென்டென்ஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன் சென்டென்ஸ் ரெண்டுமே அவங்க இங்கே எழுதணும். இதுவும் சேம், அவங்க சூஸ் பண்ணணும் இதில் எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்றத சூஸ் பண்ணுறது. இந்த ஒர்க் ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்த்தோம்ல, 1 டைம்ஸ் 2 ஈக்குவல் டு 2, 2 டைம்ஸ் 2 ஈக்குவல் டு 4, 3 டைம்ஸ் 2 ஈக்குவல் டு 6. அந்த மெத்தட்க்கு ஒர்க் ஷீட்ஸ் கொடுத்துருக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 3 2 to 10 எல்லா டேபிள்ஸ்க்குமே இங்கே ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் செகண்ட் மெத்தட் நம்ம பார்த்தோம்ல 2 டைம்ஸ் 1 2 டைம்ஸ் 2 அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த போர்ட் நீங்கள் இது எடுத்துகிட்டு இந்த ஷீட்ஸ் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ நம்ம பார்த்த ஒர்க் ஷீட்ஸ் எல்லாமே katralelithu.com வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் 2 மெத்தட் நம்ம பார்த்தோம். நீங்கள் இதில் எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் 2 மெத்தட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த இனிஷியலாக நம்ம பார்த்தோம் இல்லையா, ரிப்பீட்டேட்டிவ் அடிஷன் அண்ட் அந்த இத்தனை குரூப்ஸ் ஆஃப் இது வைக்கிறோம், அந்த மல்டிப்ளிகேஷன் சென்டென்ஸ் எழுதுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லி கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா அவங்க டேபிள்ஸ் நீங்கள் ஸ்கூலில் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக ஃபர்ஸ்ட் மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 டைம்ஸ் 2 2 டைம்ஸ் 2 3 டைம்ஸ் 2 அந்த மெத்தட். பிகாஸ் இத்தனை குரூப்ஸ் ஆஃப் இத்தனை இருக்குது அப்படின்றது ஈஸியாக புரியும் போது அவங்களுக்கு பின்னாடி ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ்லலாம் அதே தான் அப்ளை பண்ண போகிறாங்க. அதனால் நம்ம சொல்லும் போதும் இப்போ 2 டைம்ஸ் 3 அப்படின்னும் போது அந்த ஸ்டேட்மெண்ட்டும் அதில் கரெக்டாக வரும். பட் ஆனால் ஸ்கூல்ஸில் இப்போ மெமரைஸ் ஈஸியாக பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 டைம்ஸ் 1 2 டைம்ஸ் 2 அந்த மெத்தட்லேயும் சொல்லித்தராங்க கான்செப்ட் வைஸ். அதுலேயும் இப்போ 2 1 டைம்ஸ் வைக்கிறோம், 2 டைம்ஸ் வைக்கிறோம், கொஞ்சம் டிஃபர் ஆகும். அந்த நம்மளோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் ரெண்டுத்துக்குமே டிஃபர் ஆகும். ஸோ எந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த மெத்தட் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையுமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க குழந்தைங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.